1 கொரிந்தியர் 14:40. ஒன்று கொரிந்தியர் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கிறது. சார் ஜேம்ஸ் ராஜ்குமார் பேசும்போது சொன்னார், எல்லாவற்றையுமே தேவன் இரட்டையாக படைத்திருக்கிறார், இரவு பகல் என்று சொல்லி வந்தோம். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நல்லொழுக்கம் என்று சொல்லும்போது அதில் என்ன ஒழுக்கம் இருக்குது? தீய ஒழுக்கமும் ஒன்று இருக்குது. நல்லொழுக்கமும் தீய ஒழுக்கமும். அதுமாதிரி கிரமம் அப்படின்னா இன்னொன்று என்ன இருக்குது? அக்கிரமம். அக்கிரமங்கிறது அநியாயம் அல்லது செய்யக்கூடாதது. கிரமம் என்பது முறைப்படி செய்ய வேண்டியது. ஆக சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்ற இந்த வசனமானது சபையினரின் நடக்கைக்கு ஒரு அச்சாணி போன்றதாக இருக்குது. நான் இந்த அஞ்சல் வேத வகுப்பை பற்றி சொல்லும்போது பலரும் என்னிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பிரதர், உங்களை நாங்கள் சபையில் அனுமதிச்சா ஒருவேளை இந்த சபையில் அஞ்சல் வழி கல்வி பயில விரும்புகிற விசுவாசிகளை நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு சபை உண்டாக்கிடுவீங்களா என்று கேட்டார்கள். ஏன்னா பலர் அப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தன் சபையிலேயே பலர் அப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லாம் கேட்டாங்க. நம்ம பிரதர் கேட்கும்போது என்ன சொன்னார்? பிரதர் பால் ஊற்றி வளர்க்குறதுக்கு பாருங்கள், வெந்நீத்தையும் ஊற்றிட்டு போயிடாதீங்க. இந்த பயம் அனைவரிடத்திலும் இருக்கிறது. இந்த அஞ்சல்வேல் கல்வி என்ற வகையில் இவர் எதற்காக சபைக்குள்ளே வருகிறார்? நான் எப்பயுமே பிளைனாக தான் இருப்பேன். நான் மனதில் உள்ளதை வெளியில் சொல்லுவேன், அவ்வளோதான். தங்கவேல் பிரதர்லாம் நல்லா தெரியும். மனதில் நினைக்கிறத சொல்லுவேன், சொல்கிறத செய்வேன், அவ்வளோதான். நம்முடைய சிந்தனை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையின் செயல், இந்த மூணுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருந்ததென்றால் நம்ம யாருக்கும் பயப்படவே தேவையில்லை இந்த உலகத்தில். ஏன்னா அந்த கோஆர்டினேஷனை யார் தான் கொடுக்க முடியும்? நம்மை உண்டாக்கின தேவன் தான் நமக்கு கொடுக்க முடியும். தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக இந்த காரியங்கள் பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். சபை இருக்கிறது என்றால் சபையில் மூப்பர்கள் இருக்கிறார்கள், உதவிக்காரர்கள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து என்ன சொல்ல வேணும்? அடங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அடங்காத்தன்மை விசுவாசிகள் இருக்கக்கூடாது. ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நிலையில் இப்போ இந்த கீழ்ப்பாக்கம் கார்டன் சபையில் இந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்புகின்றீர்கள். பல இடங்களில் போய் ஊழியர் செய்யப்பவர்கள் தனியாக சபை தொடங்கலாம்னு நினைக்கிறீர்கள், தவறல்ல. ஆனால் அது யாருடைய சம்மதியோடு நடைபெற வேண்டும்? இந்த ஸ்தலத்தில் ஊழியக்காரர்கள் சம்மதியோடு நடைபெற வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அதான் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கிடவுது. பிரியமானவர்களே, தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல. எதுக்கு தான் தேவனாக இருக்கிறார்? சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்குள்ளாக கலகம் மூட்டியோடு தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளும் அந்த நோக்கம் கொண்டு இருக்க மாட்டார்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் போதும். இந்த அஞ்சல் வழி கல்வி என்பது நம் எல்லோரையுமே சுவிசேஷர்கள் ஆக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. இது எப்படி என்று சொன்னால், பாடங்கள் எல்லாம் சின்ன சின்ன புஸ்தகங்களை ஒரு 20 பக்கம் 25 பக்கம் இந்த மாதிரி புஸ்தகங்கள் தான் இருக்கும். அதோடு கூட சோதனைத்தாள் ஒன்று கொடுக்கப்படும், அதாவது வினாத்தாள். அந்த பாடத்தை படித்துவிட்டு அந்த சோதனைத்தாளை நிரப்பி அனுப்பினீர்கள் என்றால் அந்த சோதனைத்தாளை திருத்தி அடுத்த பாடம் அனுப்பப்படும். 5 பாடமாக தான் அனுப்புவேன். ஒரு புக்குக்கு 5 பாடம் தான், அவ்வளோதான் அனுப்புவேன். ஏன் இப்படி விட்டு அனுப்புகிறோம்னு சொன்னாக்கா, படித்து புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தமாக ஒரு 30 பாடத்தை 20 பாடத்தை அனுப்பிடலாம். 98 பாடம் இருக்கிறது. 30 பாடத்தை கூட அனுப்பலாம் மொத்தமாக, இங்கிலீஷில் அனுப்புகிற மாதிரி. அப்படி அனுப்புறது நல்லா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சாப்பாட்டை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். அப்போ தான் அது டைஜஸ்ட் ஆகும். மொத்தமாக கொடுத்தோம்னாக்கா படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும் பல பேருக்கு. அதனால் 5 பாடங்கள் மட்டும்தான் ஒரு புக்லெட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். முதல்ல ஒரு விண்ணப்ப படிவமும் ஒரு அறிமுக பாடமும் அனுப்புவேன்.
அந்த அறிமுக பாடத்தில் உள்ளுக்கே வினாத்தாள் இருக்கும், அதுக்குள்ளேயே வினாக்கள் இருக்கும். அந்த வினாக்களுக்கு பதில் எழுதி உங்கள் ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துடணும். ஊழியக்காரர் அவரால் ஊழியக்காரர் ஒரு யாரை ஒரு பொறுப்பாளரை நியமிக்கிறாரோ அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னாக்க சபை முற்றிலுமாக சேர்ந்து ஊழியக்காரருடைய மேற்பார்வையின் கீழே இந்த பாடங்கள் எனக்கு அனுப்பப்பட வேண்டும். தனித்தனியாக இல்லை, ஒவ்வொருத்தரும் விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் தனியாக என்கிட்ட கான்டாக்ட் வைக்கிறது அது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது ஊழியக்காரருக்கு ஒரு இடர்கள் ஏற்படுத்தும். அதனால் எல்லாருமே விண்ணப்பப்படுகிறது அறிமுக பாடத்தையும் உங்கள் ஊழியக்காரன் வந்து வாங்கி ஃபில்லப் பண்ணி உங்கள் ஊழியக்கார்ட்டே கொடுத்துருங்க. அவர் எனக்கு அனுப்பிடுவார். நான் திருப்பி ஊழியக்காரருக்கு அனுப்புவேன். அவர் அந்த பாடங்களை கொடுப்பார். இதை வச்சு பல சகோதரர்கள் என்ன செய்யலாம்னாக்கா உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த பாடங்களை என்ன செய்யலாம், நீங்கள் நடத்தலாம். இது உபயோகமுள்ள பாடங்களாக இருக்கும். இது சின்ன சின்ன புக்காக இருக்கிறதுனால, இந்த மாதிரி சின்ன சின்ன புக்காக இருக்கிறதுனால பைபிளுக்குள்ளே வச்சுட்டு ஒரு புத்தகத்தை வச்சுட்டு போகலாம். பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு இந்த பாடங்கள் உதவியாக இருக்கும். அதனால ரொம்ப யோசிச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சுருக்கிறோம். ஒரு பாட புக்கு, இந்த ஒரு பாடங்கிறது 5 பாடங்கள் இருக்கும் இந்த ஒரு புக்கில். இந்த மாதிரி 5 பாடங்களாக தான் புக்லெட்டாக அனுப்புகிறோம். இந்த 5 பாடங்களில் என்ன இருக்குது, முதல்ல தொடக்கநிலை பாடங்கள் இருக்கும், பைபிளை பற்றிய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்கு. அப்புறம் இடைநிலை பாடங்கள் இருக்குது, அப்புறம் முதுநிலை பாடங்கள் இருக்குது. இந்த மாதிரி 3 செக்ஷனாக இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லையும் 3 புக் இருக்குது. அப்படி பார்க்குற போது மொத்தத்தில் 98 பாடங்கள் இருக்கிறது. இந்த 98 பாடங்களை படித்து முடிப்பதற்கு நம்ம 1 வருடம் அல்லது 1.5 வருடம் ஆகும். நல்லா படிக்கிறவங்க 1 வருடத்தில் படித்து முடிச்சுடுவாங்க. அப்படி படித்து முடிக்கிற போது உங்களுக்கு ஒரு அழகான சான்றிதழ் ஒன்று வழங்கப்படும். அந்த சான்றிதழை கூட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிய முடியாது. ஆனால் அந்த சான்றிதழ் நம்ம படித்தோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இந்த புத்தகங்களை பூரா நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். எதுக்காக? இது உங்களுடைய பிற்கால ஊழியத்தில் இது பயன்படும், மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பதிலே பயன்படும். அதனால் இது அத்தனை யாருடைய மேற்பார்வையில் நடக்கணும்? ஊழியக்காரர் அல்லது ஊழியக்காரர் நியமித்திருக்கிற ஒரு சகோதரர் அல்லது சகோதரி யாரோ ஒருத்தர் ஊழியக்காரருடைய மேற்பார்வையில் தான் இந்த இதெல்லாம் நடத்தணுங்கிறதா என்னுடைய நோக்கம். நான் தனிப்பட்ட முறையில் இங்கே எந்த விதமான காரியங்களையும் விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்ள மாட்டேன், எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். எது வேணும்னா நான் ஊழியக்காரத்தை தான் கேட்பேன். ஆக இது எதற்காக இதை செய்கிறோம்? முதல்ல நாம் வேத வாக்கியங்கள் தேர்ந்தவர்களாக. எஸ்ரா என்ன செய்திருந்தான்? வேத வாக்கியங்களை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலுக்கு நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அந்த பக்குவம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக வர வேண்டும். அதான் உண்மையான வளர்ச்சி. நம்ம ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது, வருடங்கள் ஆனால் மட்டும் போதாது. வேத வாக்கியங்களை முறைப்படியாக கற்றுக்கொண்டு அதை முறைப்படி எப்படி மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்பதை நாம் வளர வேண்டும். அந்த ஒரு உயர்வான நோக்கத்தை கொண்டுதான் இந்த அஞ்சலி படங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்து இதுக்கான ஃபீஸ் என்ன? பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இலவச வேதாகம கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த இலவசங்கிற வார்த்தையை எடுத்துட்டேன். ஏன்னா இலவசமாக கொடுத்தா அதுக்கு மதிப்பு இருக்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்காக நான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபீஸ்லாம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் என்னன்னாக்கா, நீங்கள் அனுப்புகிற தபாலை பதிவு தபாலிலேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ அனுப்புறதுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ஆர்டினரி தபாலில் போட்டால் 1 மாதம் கூட ஆகுது சமயத்தில் கிடைக்கிது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப மோசமாக போச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஆனால் பதிவு தபால் அல்லது ஸ்பீட் போஸ்ட்னாக்க உடனே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா கையெழுத்து வாங்கி கொண்டு போய் ஒப்படைக்கணும். அவங்க கொரியர் மாதிரி வந்துட்டு சேர்ந்துருக்கு. ஆனால் நான் அனுப்புறது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புகிறேன் எல்லாருக்குமே. அது செலவானாலும் பரவாயில்ல. ஏன்னா இவ்வளவு செலவழித்து நம்ம பாடம் நடத்துகிறோம். இதை என்ன செய்யக்கூடாது, நம்ம அனாவசியமாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. 2 தடவை ஆர்டினரி போஸ்ட்டில் அனுப்புனா என்னாச்சு செலவு? அதுக்கு ஆர்டினரி போஸ்ட்டில் அனுப்புனா ஒரு புத்தகத்தை தனியாக அனுப்புறது 15 ரூபா வருது. அதுக்கு 5 புத்தகத்தை 10 புத்தகம் சேர்த்து ஊழியக்காரி பேர் தபால் அனுப்பிட்டாக்கா ஒரு 60 ரூபா தான் வருது. அது சீப் தான் சொல்லப்போனால். அதனால் நான் ஸ்பீட் போஸ்ட் தான் பயன்படுத்த, நீங்களும் ஸ்பீட் போஸ்ட் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் அது சரியான ஃபீஸ் கிடையாது. விருப்பம் இருந்தால் நீங்கள் டொனேஷன் அனுப்பலாம். அதுக்கு முறையான கணக்குகள் பராமரித்து கொண்டிருக்கலாம். பிரியமான இதெல்லாம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கூடாது என்ற வசனத்தின் இடத்துல செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல ஊழியக்காரர் இருக்கிறாரு. இவர் யார் யாருக்கு தேவை அப்படி இவர் பேரை கலெக்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும். அது இவருக்கு மொத்தத்தில் ஒரு 40-50 அந்த அறிமுக பாடமும் என்ன பார்த்தாலும் அனுப்புவேன். நீங்கள் அதை வாங்கி படிச்சுட்டு உடனே எழுதி கொடுக்கணும். இதில் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப தேவை.
ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பீடில் இருந்தீங்கன்னாக்கா அதை வந்து கொஞ்ச நாள் ஊழியக்காரர் செய்வார், அப்புறம் சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ ஊழியக்காரர் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யணும்னா அது யாருடைய கையில் இருக்குது? விசுவாசிகளுடைய கையில் தான் இருக்குது. அப்போ விசுவாசிகள் ஊழியக்காரரை சோர்ந்து போய்விடக்கூடாது, சோம்பேறி ஆக்கி விடக்கூடாது. தொடர்ந்து என்ன செய்யணும்? பாடங்களை நல்ல முறையில் படிக்கணும். இந்த பாடங்களை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நிச்சயமாகவே வேத அறிவு இப்பொழுது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதை காட்டிலும் சற்று கூடுங்கிறது என்னால் உறுதியாக கூற முடியும். இன்னொன்று, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அவர்களை ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஹோம் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி இதெல்லாம் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அது மிக மிக ஏற்புடைய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து சகோதரர் டச் பண்ணார், விட்டுட்டார். அப்புறம் 2 தீமோத்தேயு 2:2 ரொம்ப அருமையான வசனம், எனக்கு பிடித்த வசனங்களில் ஒன்று. அநேக சாட்சிகளுக்கு முன்னதாக நீ இடத்தில் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையில மனுஷனுக்கு ஒப்புவி. இதில் வந்து 5 தலைமுறை உள்ளடக்கிறார் பவுல். அநேக சாட்சிகள் என்பது 2ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். அநேக சாட்சிகளுக்கு முன்னதாக நீ என்பது 3ஆம் தலைமுறை தீமோத்தேயுவை குறிக்கிறது. 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவன். என்னிடத்தில் யார்? பவுல் இடத்துல. அந்த பவுல் வந்து முதல் தலைமுறை கிறிஸ்தவன். அநேக சாட்சிகள் முன்னிலையில், 2ஆம் தலைமுறை முன்னிலையில் 3ஆம் தலைமுறை தீமோத்தேயு என்னிடத்தில் முதல் தலைமுறை கேட்டவைகளை மற்றவர்களுக்கு 5வது தலைமுறை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள் 4ஆம் தலைமுறை. 5 தலைமுறைகளை இதில் உள்ளடக்கிறார் பவுல். அநேக சாட்சிகளுக்கு முன்னதாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷருக்கு ஒப்புவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷம் அறிவித்தல், சபை ஆராதனை, சபை ஒழுங்குமுறை இதெல்லாம் வந்து ஒரு தலைமுறையோடு போயிடக்கூடாது. தலைமுறை தூரம் என்ன செய்ய வேண்டாம்? நித்தியமாக ஆசரிக்கப்பட வேண்டும். அநேக இடங்களில் பாருங்கள், ஊழியக்காரர் என்ன செய்யறதில்ல, தனக்கு பின்னாடி யாருங்கிறத நிர்ணயிக்கிறது இல்லை. இவர் ஊழியக்காரர் இருக்கிற வரைக்கும் இந்த ஊழியம் நடக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு ஆண்டவர் நினைத்தார் இல்லை. இந்த ஊழியமானது என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகின்ற வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு வந்து நம்மை தயார்படுத்தக்கூடிய அளவில் இந்த தபால் பாடல்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாடு ஆராய்ச்சி இருக்கிறது, புதிய ஏற்பாடு ஆராய்ச்சி இருக்கிறது, சபையை பற்றிய ஒரு காரியங்கள் இருக்கிறது. எல்லாமே சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் என்னென்ன ஏன் சுருக்கமாக சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய ஆராய்ச்சிக்கு விட்டு விடுகிறார்கள். இந்த பாடத்தில் இருக்கிற எல்லாமே முற்றிலுமாக சொல்கிறது கிடையாது, நம்முடைய ஆராய்ச்சிக்கு விட்டு விடுறாங்க. அப்போ என்ன செய்யுது? நமக்கும் ஆவியானவர் அருள்வார். அப்போ அதை வச்சு நம்ம வந்து நிறையா சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்த்தா, நான் வந்து ட்ரூத் ஃபார் டுடேல ஒரு 150 இஷ்யூஸ் புக்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதனுடைய பிரயோஜனம் என்னங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. ட்ரூத் ஃபார் டுடே மாதிரி இல்லை, வேறு மாதிரியில் நான் விளக்க உரை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த அடிப்படை அறிவை தேவன் கொடுத்தார் 20 ஆண்டு காலமாக. லூக்கா சுவிசேஷம் முடித்திருக்கிறேன், இப்பொழுது தானியேல் புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தால் பைபிளில் உள்ள ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் இதே போன்று வினாவிடை வடிவில் விளக்க உரை எழுதி அதை உலகின் எல்லா மொழியிலும் வர வேண்டும் என்பதான் அந்த அடிப்படை நோக்கம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏன்னாக்கா எல்லா மொழியும் வந்து சாதாரணமான காரியம் அல்ல. வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து லூக்கா விளக்கரை ஃபுல்லாக போட்டு இருக்கேன். இதுக்குன்னே ஒரு வெப்சைட்டு FCCRA ministries.org ஒரு வெப்சைட் இருக்குது. நான் அனுப்புவேன், எல்லாருக்குமே அனுப்புகிறேன். நான் அதில் பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய விளக்க உரைகள் இருக்கும். அதில் வந்து எப்படின்னாக்க கொஸ்டின் ஆன்சர் மெத்தட் தான். ஒரு வசனத்தை எடுத்து குறிப்பிட்டு போட்டு அந்த வசனத்தின் அடிப்படையில் கேள்வியை நானே உருவாக்கி அந்த கேள்விக்கு பதில் வந்து வேத வசனங்களின் அடிப்படையில், வேதாகம வரலாற்றின் அடிப்படையில், வேதாகம புவியியலின் அடிப்படையில் இப்படி பல ஆராய்ச்சிகள் செய்து அதை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விளக்க உரை ஊழியதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அநேகம் பேர் அதை எழும்ப வேண்டும். முக்கியமாக அதுக்கு நிதி உதவி எங்காகிலும் தேவன் வாய்க்க பண்ண வேண்டும். அது வந்து என்ன ஆகும்? உலகம் முழுவதும் போகும். இது மாதிரி நம்முடைய ஊழியங்கள் வந்து இதை வந்து அப்போ கூட ஜேம்ஸ் ராஜ்குமார் கூட வரும்போது வர சொல்லி சொல்கிறப்ப, உங்கள் ஊழியம் பிற நீங்கள் செய்யும். ஏன் ஊழியம்னு தனியாகலாம் கிடையாது, இது நம்ம ஊழியம்.
ஏன் ஊழியம் என்ன நானா உங்களுக்காக பாடுபட்டேன் கிடையாது. இது யாருடைய ஊழியம்? கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். அந்த உணர்வு விசுவாசியோட இருக்க வேண்டும். ஊழியக்காரர் தலையில் மட்டும் கட்டி வைக்கல ஊழியம் செய்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஊழியம் செய்வது நம்ம ஒவ்வொருடைய கடமை. 1 பேதுரு 2:9 என்ன சொல்றாரு? நீங்களோ யாரை சொல்றாரு அவரு? கத்தோலிகர்கள் அதை வந்து சாமியார்களுக்கு அம்மாங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. சாமியார்களுக்கு அம்மாங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. எப்படி? உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிந்ததுக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு 4 பட்டம் கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிந்ததுக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள், அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். அல்ல, இந்த ராஜரிக ஆசாரிய கூட்டம்ங்கிறது கத்தோலிக்க பைபிள் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா அரச குருத்துவ திருக்கூட்டம். குருன்னு யாரை சொல்கிறாங்க? அவங்க ஒரு தனி செக்டர் வச்சுருக்காங்க. அவங்க தான் அரச குருத்துவ திருக்கூட்டம். நாங்கள் தான், நீங்கள்லாம் பாவிகள் கிடையாது. அந்த நிருபத்தினுடைய தொடக்கத்தில் என்ன சொல்லிருக்கு? இயேசு ரத்தம் தெளித்தலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறேங்கிறார் பேதுரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் தொடக்கத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட தேர்ந்து கொள்ளப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிகிறது இல்லை, தேர்ந்து கொள்ளுதல், அதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தில் வருது தெரிந்து கொள்ளப்பட்டது எல்லா இடத்துலையுமே. பரதேசிகள்னால் என்ன அர்த்தம்? பரதேசினா என்னங்க அர்த்தம்? சுயதேசினா என்ன அர்த்தம்? அது ஒரு ரெட்டை தான். சுயதேசி, பரதேசி. இந்த நாடு நம்ம சொந்த நாடு இல்லையா? இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் சுயதேசிகள். நம்ம ஒருவேளை இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பரதேசிகள். அந்த நாட்டில் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம், ஆனால் வேறு எந்த உரிமையும் நமக்கு அங்கே கிடையாது. அது மாதிரி இந்த உலகத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர், உண்மை கிறிஸ்தவர் தான் நான் சொல்கிறேன். நடிப்பு கிறிஸ்தவரையோ நாமகர கிறிஸ்தவரையோ நான் சொல்லுவதில்லை. உண்மை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், ஆனால் இந்த உலகம் நமக்குள் வாழக்கூடாது. ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு இந்த உலகத்தில் தான் வாழுகிறோம். வனாந்திர யாத்திரை சொல்லப்போனால் பாட்டு பாடுறோம் இல்லையா? இந்த வனாந்திர யாத்திரையில் என்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். அப்போ இந்த வனாந்திர யாத்திரை இது எதோடு ஒப்பிடப்படுகிறது? செங்கடலை கடந்து ஜனங்கள் வந்தார்கள் இல்லையா? எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து வந்தபோது ஒரு ஞானஸ்நானம் பண்ண பாட்டார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அதுபோன்று அது வந்து நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஞானஸ்நானம் அவர்கள் வந்து செங்கடலை கடந்து வந்த பிற்பாடாக 40 ஆண்டுகளாக வனாந்திர யாத்திரை போனார்கள். அது போன்று நாம் ஞானஸ்நானம் என்ற விஷயத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடாக நம்முடைய அந்திய காலம் வரை, நம்முடைய மரண காலம் வரை இந்த உலகம் என்ற வனாந்திரத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு உரிமை இல்லை. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பிலிப்பியரில் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, இங்கே கிடையாது. அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றவரை அந்த எண்ணம் இருக்க வேண்டும். இடத்திலே இயேசு சொன்னார் இல்லையா, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், அங்கே நம்மளை விட்டுற மாட்டார், அங்கே நமக்கு சொந்த நாடு, அது சொந்த நாடு. இங்கே இந்த உலகம் நமக்கு அந்நிய நாடு. இது நம்மை பொறுத்தவரை அந்நிய நாடு. அதனால் இந்த உலகத்தில் நாம் பரதேசிகள். பரதேசினா உண்மையான அர்த்தம் என்ன? ஃபாரினர், அதான் அர்த்தம். ஃபாரினர் இங்கே வந்தாங்க, அவங்க இந்த நாட்டை பொறுத்தவரை பரதேசி. நம்ம அந்த நாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டை பொறுத்தவரை ரொம்ப பரதேசி. மொத்தத்தில் உலகத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் பரதேசி. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு கிடையாது உரிமை, இந்த உலகத்தில் நமக்கு வீடு கிடையாது, மாறாக பரதேசில் தான் இருக்கிறது. அந்த எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கின்றவரை எல்லாரையும் பரதேசிகள் ஆக்க வேண்டும். நம்ம மட்டும் போதாது, எல்லாரையும் பரதேசி ஆக்கணும். இந்த உலகத்தை பொறுத்தவரை இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகம் எனக்குள் வாழாது என்ற உறுதிப்பாடு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் யாருக்கெல்லாம் போதிக்கிறோமோ அவர்களுக்குள்ளாக அந்த உறுதிப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். அப்போ அவர்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவர்களும் பரதேசிகளாகி விடுகிறார்கள். இதற்கென்று தான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய தாய் நாட்டை நோக்கி,
நம்முடைய சொந்த நாட்டை நோக்கி நாம் பயணம் பண்ணிக்கிட்ட இந்த வேளையிலே நம்ம வெறுங்கையை வீசிக்கிட்டு போனால் அது நல்லா இருக்குமா? நிச்சயமாக குறைந்தபட்சம் நமக்கு 2 கை இருக்கு இல்லையா, இந்த கையில் ஒருத்தர் இந்த கையில் ஒருத்தரையாக பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். அப்போ ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இதற்கெல்லாம் உதவுகிற வகையில் தான் இந்த தபால் பாடம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த தபால் பாடத்தை பொறுத்தவரை நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிற முறையிலே இருக்கிறது. நிறைய பேர் 180 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்குறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே படிச்சுக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் 9 செட்டு பாடத்தை முடிச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ 9 தான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அடுத்த 9 பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. மொத்தம் 18 இந்த மாதிரி புக்கு 18 புக்கு வரும். இந்த 18 புக்குலையும் 18 கேள்வி புக்கும் வரும். அப்போ ஒவ்வொன்றுலேயும் ஒரு 5 பாடங்கள் இருக்கும். இந்த பாடங்களை முடிக்கிற போது நம்ம நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற வேத அறிவை காட்டலாம் சற்று அதிகமாக நமக்கு வேத அறிவு இருக்கு. அப்போ இந்த புத்தகம் பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா மற்றவர்களுக்கு இதை சொல்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம எதை வேணாலும் போதிக்கலாம் போய், ஆனால் முறைப்படி ஒரு காரியத்தை போதிக்கும் போது அவர்கள் விரைவிலே ஆண்டவர்களாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த பாடத்தை நல்லவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய பிரியாவிடைய பிரசங்கத்தில் ஒரு சிறிய ஜெபம் செய்கிறார். அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள், 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல, நல்லா கவனிங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யார் சொல்கிறாரு? தம்முடைய அப்போஸ்தலனை சொல்லுகிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதான் சொல்லுகிறார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். எது ஒன்று தான் வழி நம்ம பரிசுத்தமாவதற்கு? சத்தியம் ஒன்று தான் வழி. வாலிபன் தன் வழியை இதனாலே சுத்தம் பண்ணுவான், இப்படி வசனப்படி இதை காத்துக்கொள்கிறதுனால தானே சங்கீதத்தில் சொல்லப்படுது இல்லையா? அப்போ நம்ம பரிசுத்தமாக்கப்படணும்னா வேறு எந்த வழியுமே கிடையாது, வசனத்தின் மூலமாக தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். அதுக்கு முக்கியமான ஒன்று அடுத்தது 20 வசனத்தில், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் எல்லோருமே எதன் மூலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்? சொல்லுங்கள், எதன் மூலமாக கிறிஸ்தவர்களாகின்றார்கள்? இந்த உலகத்தில் சத்திய வசனத்தின் மூலமாக தான். அவங்க ஏதோ ஒரு சத்தியத்தை போச்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை போச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அப்போஸ்தலர் எழுத்தில் இருந்தால் அவர் அதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன்கிறார். இவருடைய வார்த்தையால் என்னை விசுவாசிகள் என்று யாரை சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் பைபிளை தூக்குற எல்லாத்தையும் சொல்கிறார். இந்த உலகத்தில் பைபிளை தூக்குற, இந்த உலகத்தில் தேவனை நம்புகின்ற எல்லாத்தையும் சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் சொல்லுகிறார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிகளாக வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் அப்போஸ்தலர் எழுதி தராவிட்டால் நமக்கு பைபிள் கிடச்சிருக்காது, புதிய ஏற்பாடு கிடச்சிருக்காது நமக்கு. அப்போ அப்போஸ்தலர் வார்த்தையினால தான் விசுவாசிக்கிறோம். நம்ம மாத்திரம் இல்லை, எல்லா நாமர்கள் இருக்கிறவர்களும் அவங்க விசுவாசங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா எதை பற்றி சொல்கிறாங்க? இந்த பைபிளை வச்சு தான் சொல்கிறாங்க, வேற ஒரு புத்தகத்தை சொல்கிறது. அப்போ எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறார். யாருக்காக? கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்துக் கொண்டிருக்க எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறார். என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லாரும், யார் எல்லாரும்? கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கிற எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். நல்லா கவனிங்க, புரோட்டஸ்டாண்டு, ரோமன் கத்தோலிக்கு, பெண்டகாஸ்ட்டு, மார்மனேட்ஸு, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் போட்டு பார்க்குறேன், கூகுளில் போட்டு பார்க்குறேன் எத்தனை டினாமினேஷன் இருக்குதுன்ட்டு. குறைந்தபட்சம் 40,000 டினாமினேஷன் சொல்லுது.
இப்போ தான் போன வாரத்தில் போட்டு பார்த்தேன். குறைந்தபட்சம் 40,000 டினாமினேஷன்ஸ் இருக்குது. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், அன்னைக்கே வேண்டிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஜெபம் நிறைவேறுச்சுன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்தவம் எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம கிறிஸ்தவ சபைக்குள்ள யோசிப்போம், அப்புறமேல் நம்ம அடுத்த நாமகரண கூட்டத்தில் இருப்போம். கிறிஸ்தவ சபைக்குள்ள இருக்கிற எல்லா கிறிஸ்தவரும் ஒன்றாக இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம கிறிஸ்தவ சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் நீங்கப்பட வேண்டும். அதுக்கு பைபிளை நல்லா படிக்கணும். பைபிளை படித்தா போதாது, பைபிளை ஆராய்ச்சி மனப்பான்மை நல்லா படிக்கணும். படிக்கும்போது நமக்கு அநேக காரியங்கள் வெளிப்படையாக தெளிவாக புரியும். அதற்கு இந்த பாடங்கள் உங்களுக்கு உதவும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். அது எப்படி ஒன்றாக இருக்கணுமா? நீர் என்னை அனுப்பின, எதுக்காக ஒன்றாக இருக்கணும்? பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. இந்துக்கள்கிட்ட போனோம்னா அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்கள்கிட்ட 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அதோட ஒரு தேவராக இயேசுவே நாங்கள் ஏற்றுக்கிட்டு வணங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கேட்டால் நாங்கள் எல்லாருமே இந்து, ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரே தேவனை வணங்குறதா சொல்கிறீங்க, உங்களுக்குள்ளே எத்தனை பிரிவை வச்சுருக்கீங்க? இப்போ கணக்குப்படி 40,000 பிரிவு இல்லையா? ஒரே தேவனை வணங்குறவன்ட்ட 40,000 பிரிவு இருக்குது. ஆனால் 40,000 கோடி தேவர்களை வணங்குறவன் ஒரே பிரிவாக இருக்கிறான், இன்னுங்கிற ஒரே பிரிவாக தான் இருக்கிறான். நீங்கள் எங்கிட்ட சொல்லிக்கிறீங்க ஆண்டவரை பற்றி, ஐக்கியத்தை பற்றி சொல்கிறீங்க, எப்படி இது நியாயம்? அது நியாயம் கேட்குறது நியாயம் தானே? அப்போ பிதா குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை இந்த உலகம் விசுவாசிக்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் பேர் கொண்டிருக்கிற எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் பேர் கொண்டிருக்கிற எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னா எந்த அடிப்படையில் ஒன்றாக இருக்க முடியும்? சத்திய அடிப்படையிலே ஒன்றாக இருக்க முடியும், வேற எந்த அடிப்படையிலையும் ஒன்றாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ சத்தியம் என்ன சொல்லுன்னு கவனிக்கும் போது நம்முடைய சொந்த கருத்துக்களை விட்டுவிட்டு ஆராய்ச்சி பண்ணி சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்து தேவன் இந்த இடத்துல இதைத்தான் சொல்கிறார் அப்படிங்கிற முடிவு செய்யும்போது அப்படிப்பட்ட நபர் கிறிஸ்தவ சபையில் தான் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எந்த சபையும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு வரலாறே இருக்குது. அந்த கூடிய சீக்கிரம் அந்த மேப் உங்களுக்கு கைகளுக்காக கிடைக்கும். ஜிம் விசுவாச முன்னணி புத்தகம் போட்டுருக்கா தெரியுமில்ல, உங்களுக்கு அதையே தெரிஞ்சிருக்கும். விசுவாச முன்னணின்னு ஒரு புக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண நான் தான் பண்ணேன். அதில் ஒரு மேப் போட்டிருப்பாங்க, சபை வரலாறுன்னு சொல்லி ஒரு மேப் போட்டிருப்பாங்க. அந்த மேப் சுருக்கமாக சொல்லுகிறது. அந்த மேப்போட தாய் மேப்பு, மதர் மேப்பை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். அது ரொம்ப அழகாக வருஷ வாரியாக போட்டு எந்தெந்த நாமகரண கூட்டம் எந்த வருஷம் உண்டாச்சு, ஒவ்வொரு நாமகரண கூட்டத்தையும் வந்த தப்பறையான போதையும் எந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, இதை பூரா விளக்க வாரியாக போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய ஃப்ளாஷ், இது நம்ம ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி போட்டு ஒவ்வொரு சபையிலையும் நம்ம ஒட்ட வைக்கணும். அதை அப்போ தான் நம்ம மக்களுக்கு புரியும் எப்படிலாம் நாமகரண கூட்டம் பிரிஞ்சு போயிருக்குங்கிறது. அது கூடிய சீக்கிரம் உங்கள் கை கிடைக்கும். நான் இங்கிலீஷில் இருக்குது, அதை தமிழில் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் அந்த ஸ்காட் பிரதர்கிட்ட கேட்டு அதை ஃப்ளெக்ஸ் போர்டை போட்டு ஒவ்வொரு சபைக்குமே கொடுக்கணும். அது என்னுடைய தனியான தாகமாக இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எந்த நாமகரண கூட்டமும் இருக்காது. எப்பா உண்மையான கிறிஸ்தவராய் நாம் உண்மையிலேயே உணர்ந்து பார்க்கின்ற உத்தமமாக நடக்கின்ற கிறிஸ்தவராக இருந்தால் எல்லாரையும் கொண்டு சேர்க்க முடியும். அதற்கு இன்று அஞ்சலி பாடங்கள் உலகம் என்ன சொல்ற, பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக. அது காரணம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்றாரு, நீர் என்னிலேயும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல. பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டதுங்க? இந்த உலகத்தில் இட்டர்னல் டு இட்டர்னல் ஜீசஸ் லைஃப் எடுத்துக்கிட்டா, அவர் சிலுவையில் தொங்கின அந்த வேலையில் அந்த கடைசி மணித்துளிகள் பிதா அவரை கைவிட்டு விட்டார். அந்த கைவிட்ட நேரத்தில் தான் அவர் கதறினார், ஏலி ஏலி லாமா சபக்தானி கதறினார், என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் கைவிட்டார்? ஏன்னா நம்முடைய எல்லாருடைய பாவங்களும் மறுபடி சுமத்தப்பட்டது. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுப்பதில்லை, பாவத்தை வெறுக்கிறார். அப்போ பாவம் சுமத்தப்பட்டதுனாலே இயேசு கிறிஸ்தை சற்று நேரம் கைவிட்டார். அந்த சற்று நேரம் என்பது இயேசுவாலே வாழ்க்கையிலே பொறுக்க முடியாத நேரமாக இருந்தது. பிதாவை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார் அந்த ஏழையில்.
அதை தவிர மற்ற எல்லா வேலைகளிலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒன்றாகவே தான் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். அப்ப நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயே இருக்கிறது போல, அவர் வந்து ஐக்கியத்துக்கு உதாரணம் எங்க சொல்றாரு பாருங்க. பிதாவோடு குமாரன் கொண்டிருக்கிற ஐக்கியம், குமாரனோடு பிதா கொண்டிருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குதோ அது மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இது எவ்வளவு உண்மையான, எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் யோசிப்பாங்க. பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிறது போல இங்க இருக்க நம்ம எல்லோரும் ஒன்னா இருந்தா எவ்வளவு அருமையா இருக்கும். அதான் சங்கீதத்தில் சொல்றாரு, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும் ஆனதுன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் உணர்ந்து பார்க்கும்போது, இந்த அஞ்சலி பாடத்திட்டங்கள் நமக்கு உதவியாக இருக்கும்போது நாம் உண்மையிலேயே இன்னும் ஒருபடி மேலே செல்வோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்படி போகும்போது நம்ம வந்து எல்லாருமே தேவனிடத்தில் இருக்கிற மக்கள், எழுக்கிற மக்களாக இருப்போம். அப்போ அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்காங்க. அவர்கள்னா யார் சொல்றாரு? இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள்னு பேர் சொல்லிக்கிற எல்லாரும், கிறிஸ்தவ சபையார் உட்பட எல்லாரும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதே இந்த உலகம் விசுவாசிக்கிறதுக்காக, இந்த உலகம் வந்து இயேசுவை பிதா தான் அனுப்பினார் என்பதை விசுவாசிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் எப்படி ஒன்றா இருக்கணுமா? பிதா குமாரனுக்குள்ளும் குமாரன் பிதாவுக்குள் இருக்கிறது போல நாம் எல்லோரும் அவருக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும். இது எவ்வளவு அருமையான காரியமா இருக்குன்னு யோசிப்பாங்க. இந்த ஒருமைப்பாடு மட்டும் வந்துவிட்டால் இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரும் கிறிஸ்தவராக இருந்தாலும் வேறு வழியே இருக்காது. இன்றைக்கு உலகத்திலே 900 பில்லியனை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் நிறுத்தி வைத்தால் ஒவ்வொரு 3வது நபரும் ஏதாவது நாம ஒருவரை சேர்ந்தவராக இருப்பாங்க. உலகத்தில் பெரிய மார்க்கம் வந்து கிறிஸ்தவ மார்க்கம் தான். அதாவது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் நான், அவங்களையும் கிறிஸ்தவன்னு சொல்லி நம்மளாம் சேர்த்துக்கிறது. உண்மையான கிறிஸ்தவன் சொல்லும்போது ரொம்ப கம்மி. ஆனால் கிறிஸ்துவை சொல்லி கொண்டு இருக்கிறார் எல்லா மக்களையும் வைக்கும்போது ஒவ்வொரு 3வது நபரும் கிறிஸ்தவராக இருக்கிறார். ஏறக்குறைய 340 பில்லியன் மக்கள் வந்து உலகத்தில் இப்போ கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம கூட்டத்தில் இருக்கிறார். அந்த 340 பில்லியனில் 1 பில்லியன் கூட நம்ம இருக்க மாட்டோம். 1 பில்லியனா எவ்வளோ? 100 கோடி. அந்த அளவு கூட நம்ம இருக்க மாட்டோம். அதையும் கம்மியாக தான் இருப்போம் நம்ம உண்மையாக சொல்லி சேர்ந்தது. ஆனால் இந்த ஒருமைப்பாடு மட்டும் வந்துவிட்டது என்றால் இந்த உலகமே கிறிஸ்தவ உலகமாகும். அதை நோக்கித்தான் நாம் பயணம் பண்ண வேண்டும். திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. நம்ம உலகளவில் சிந்தித்து நம்மளவில் செயல்படணும். உலகளவில் சிந்தித்து கொண்டிருப்போம், நம்மளவில் செயல்படுவோம். அப்போ நம்ம யாரை கிறிஸ்தவம் ஆக்குறோமோ அவங்க வந்து அடுத்தவங்க கிறிஸ்தவம் ஆகுவாங்க, அவங்க அடுத்தவங்க இருப்பாங்க, அவங்க அடுத்தவங்க போவாங்க. இப்படியே தான் பரவும் கிறிஸ்தவம். இந்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு இந்த அஞ்சலி பாடத்திட்டங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது வந்து நான் ஊழியக்காரர் பொறுப்பிலே ஒப்படைக்கிறேன். அந்த ஊழியக்காரரை யாரையாவது ஒரு பொறுப்பாளராக நியமிப்பார். நீங்கள் வந்து உங்கள் பெயர் முகவரியை கொடுத்தால் உங்களுக்கு வந்து பாடங்களை அவர் கொடுப்பார். நீங்கள் படித்து அதன் மூலமாக நீங்கள் பயன் பெறலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதை வந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்து முடித்தா மட்டும் போதாது, மற்றவங்களுக்கு இந்த பாடத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். ரொம்ப ஈஸியான பாடங்கள், ரொம்ப கஷ்டமான பாடங்கள் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் முடிச்சிங்கன்னா 5 நாளில் ஒரு புக்கை முடிச்சிடலாம். அதை முடிச்சு அடுத்த வாரத்தில் அனுப்பினீங்கன்னாக்கா நான் உடனே திருத்தி அடுத்த வாரத்தில் நான் திருப்பி அனுப்பிடுவேன். அப்போ ஒரு பாடத்துக்கு உங்களுக்கு 2 வாரம் டைம் ஆகுது. அப்போ அதை ஒரு புத்தகத்துக்கு 2 வாரம் டைம் ஆகுது. அப்போ 18 புத்தகம்னாக்கா எத்தனை? 36 வாரம். சாரி, 18 36 வாரம். ஆனால் 52 வாரம்னு வச்சுக்கோ, ஒரு வருஷம். ஒரு வருஷத்தில் ஈஸியாக முடிச்சிடணும், நல்லா படிக்கணும், முடிக்க முடியும். அது ஊழியக்காரத்தில் எனக்கு பொறுப்பை ஒப்படைப்பேன். நீங்கள் வந்து ஊழியக்காரர் மூலமாக எனக்கு இந்த காரியங்களை அனுப்புங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபம் செய்து இந்த செய்தியை முடித்துக் கொள்வோம். அன்பின் பிதாவே, கிருபையின் தேவனே, இன்னேறப்பட்டமாக உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் உம்முடைய சத்தியத்தை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துவோம் ஐயா. குறிப்பாக இந்த அஞ்சல் ஒளி பாடங்கள் இந்த சபையாருக்கு மிகவும் உதவியாக இருக்கவும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கைக்கும் தாங்கள் சந்திக்கின்ற எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இந்த பாடங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் நீர் எங்கள் மீது கிருபையை இறங்க வேண்டுமாக கெஞ்சுகின்றோம். எல்லாவற்றிலையும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாப்படுத்துவதே எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக செயல்பட நீங்கள் வைத்தாலும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சிறப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இது குறித்து உணர்ந்து பார்த்து இந்த பாடத்தில் சேர்ந்து பயனடையக்கூடிய ஒரு சாக்கியத்தை நீர் கொடுத்துள்ளோம்.
ரட்சகர் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.